இவ்வாண்டு முழுவதும் 20,000 ரஹ்மா மடானி தொடர் விற்பனை திட்டங்களை மேற்கொள்வதற்கு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN இலக்கு கொண்டுள்ளது. ஜூலை 23ஆம் தேதி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூடுதல் ஒதுக்கீடுகளை அறிவித்ததை தொடர்ந்து ரஹ்மா மடானி தொடர் விற்பனை திட்டங்களை அதிகரிக்க இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மொத்தம் 15,308 ரஹ்மா மடானி தொடர் விற்பனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டிற்கான கூடுதல் விற்பனை திட்டங்களுக்கு பிரதமர் ஜூலை 23ஆம் தேதி அறிவித்த ஒதுக்கீடுகளை தொடர்ந்து 20,000 ரஹ்மா மடானி தொடர் விற்பனை திட்டங்களை செயல்படுத்த KPDN இலக்கு கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஏற்ப குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் வாங்குவதை அதிகரிப்பதே இம்முயற்சியின் நோக்கமாகும் என்று அர்மிசான் குறிப்பிட்டார். சந்தை விலையை விட 10 முதல் 30 விழுக்காடு குறைந்த விலையில் ரஹ்மா மடானி விற்பனை திட்டங்களில் அடிப்படை பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.